அடுத்தபடியாக நம்முடைய இரண்டாவது சப்ஜெக்டுக்குள்ளாக போகின்றோம். We are next going to go into the இரண்டாவது சப்ஜெக்டுக்குள்ளாக போகிறோம். பழைய ஏற்பாட்டினுடைய எருசலேம். We are going to discuss about the Old Testament Jerusalem. பரலோகத்து எருசலேமை குறித்து கொஞ்சம் கவனித்தோம். We have to see about the Old Testament Jerusalem. பரலோக எருசலேம் என்பது ஒரு கதை அல்ல, ஒரு கற்பனை அல்ல, அல்லது அநேக நினைக்கிறபடி ஒரு யூகம் அல்ல. எழுத்தின்படி, வார்த்தையின்படி சரிக்கு சரியாக எஸ்டாப்லிஷ் பண்ணப்பட்டதான ஒரு பட்டணம் என்பதை நாம் முந்தின செய்தியிலே பார்த்தோம். The heavenly Jerusalem is not a simple myth, but it is an actual. It is there built. It is available as a building, as a gates, as it said in the Bible. அதற்கு இரண்டாவது சாட்சியாக பழைய ஏற்பாட்டு எருசலேமை நாம் இப்போது தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள போகின்றோம். As a witness, we are going to take the Old Jerusalem in the Old Testament. So இந்த இரண்டாவது சப்ஜெக்டுடைய தலைப்பு பழைய ஏற்பாட்டு எருசலேம். Now we are going to see the second subject as the Old Testament Jerusalem. தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கும் பொழுது இதிலே ஆங்காங்கு மலைகளையும் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளையும் உண்டாக்கி இருந்திருக்கிறார். When God created this heaven and earth and the ocean, He has created some hills, mountains and many valleys inside it. அப்பொழுதே இதை சிருஷ்டித்த பொழுதே பூமியை இந்த எருசலேம் என்ற ஒரு ஊரையும் இந்த இடத்திலே உருவாக்கும்படியாக தெய்வம் திட்டமிட்டு இருந்திருக்கிறார். When He created this heaven and earth, God has planned to create a place called Jerusalem in this world. அதன்படி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே சாலேம் என்ற ஒரு சின்ன ஊர் இருந்திருக்கிறது. As like you say, there is a place called Saram and Salek. ராஜாக்கள் புத்தகத்திலே 4ஆம் புத்தகத்திலே இதை குறித்த குறிப்புகள் வருகின்றன. In Kings 4th chapter it is given the references. So ஒன்னாவது குறிப்பு, first references, ஒன்னாவது ரகசியம் இந்த இரண்டாவது சப்ஜெக்ட்ல, first secret in the second subject is சாலேம் என்ற ஒரு சிறிய ஊர். The place called Salem. இந்த சாலேம் என்ற ஊரிலே எபூசியர்கள், இஸ்ரவேலர்கள் அல்ல, எபூசியர்கள் என்ற ஒரு குடியினர், ஜாதியினர் வாழ்ந்து வந்ததாக பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது. The place called Salem, it is not the Jews they were residing, it is the Jebusites were living there. It is written in the Old Testament. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே 5 முதல் 10 வசனங்களிலே நான் சொன்ன குறிப்புகள் இருக்கின்றன. In the Kings, 2 Kings chapter 5 from verses 5 to 10, this references given there. இந்த சாலேம் என்ற ஊர், இதனுடைய பழைய பெயர் சாலேம் என்ற ஊர் எபூசியர்கள் வாழ்ந்த ஒரு சிற்றூராக இருந்திருக்கிறது பழைய ஏற்பாட்டில். In the Old Testament we see the place called Salem. It is lived by the generations called Jebusites. இரண்டாவது குறிப்பு, the second point, ஆதியிலே தெய்வம் ஆதாமை ஏவாளை உருவாக்கி பின்னதாக அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டதை பார்க்கிறோம். When in the beginning God created Adam and Eve, and after they sinned they have been drove out of the Eden. அவருடைய பிள்ளைகள் பிறக்கிறதை ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். And in the Genesis chapter 4, 5 and 6 we see they have
given birth to the children's and the descendants. ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே நோவா என்ற ஒரு நீதிமானை பார்க்கின்றோம். In the Genesis chapter 6, we see Noah, a man, wise man. நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினதான விவரங்களை 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்திலே படிக்கின்றோம். To save Noah from this flood, we have seen they have made a small boat ship there. That is seen in this chapter 7. அப்போது தேவன் உலகத்தை அழிப்பதற்காக கொண்டு வந்ததான அந்த வெள்ளத்தை குறித்தும் நாம் படிக்கின்றோம். There we are seeing that God wants to destroy this world. He is bringing rain, heavy rain there. 8வது அதிகாரத்தின் முடிவிலே நோவாவின் பேழை அரராத் மலையிலே தங்குவதை படிக்கிறோம். In the chapter 8 of the Genesis, we see the boat as sitting on the Ararat mounts. 9வது அதிகாரத்திலேயே இரண்டாவது உலகமானது ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். In the 9th chapter, we see the second world is starting there. 12வது அதிகாரத்திலே ஆபிராம் என்ற ஒரு மனிதன் கல்தேவர் நாடிலிருந்து கற்களை தெய்வமாய் கொண்ட விக்கிராராதனை பண்ணி வந்ததான அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தில் இருந்து ஊர் என்ற ஒரு ஊரில் இருந்து தேவன் அவனை அழைத்ததை படிக்கின்றோம். In Genesis chapter 12, God is calling a man Abram, and he was worshipping the idols, the stone-made idols. He was worshipping them as the God, but God called Abraham in chapter 12. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவனுடைய பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற கோத்திர பிதாக்களை படிக்கின்றோம். In the Bible we read, the descendants of the Abraham is Isaac, the son of Abraham, and Jacob, the son of Isaac, like that. The descendants, it came like that from the man Abraham. பிறகு 12 கோத்திர பிதாக்களை குறித்து நாம் படிக்கின்றோம். Then we see about the 12 tribe leaders. இந்த 12 விதமான கோத்திர பிதாக்களை குறித்து குறிப்பாக யோசேப்புடைய வாழ்க்கையை ஆதியாகமம் 25 இருந்து 50 வரைக்கும் நாம் படிக்கின்றோம். When you see the 12 tribes, we see specifically about the life of the Joseph and Genesis 25 to 40. யாத்ராமத்தின் ஆரம்பத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமையாயிருந்ததையும் மோசேயின் மூலமாக அவர்கள் மீட்கப்பட்டதையும் நாம் பார்க்கின்றோம். In the Exodus chapter 1, we see these Jews were under the custody of the Egyptians, and the Moses was there to relieve them from the Egypt. இஸ்ரவேலர்கள் எகிப்தை கடந்து செங்கடலை கடந்து வனாந்தரம் வழியாக யோர்தான் நதி வழியாக கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதை உபாகம வரைக்கும் யோசுவாவின் ஆரம்ப வரைக்கும் படிக்கின்றோம். When these people were relieved by Moses from the Egypt, he is crossing the Red Sea, then the river of Jordan, and they are entering into the place called Canaan. யோசுவா காலேபின் மூலமாக இஸ்ரவேல் கானான் தேசத்தை 12 கோத்திரத்தாருக்கு பிரித்து குடித்ததையும் நாம் நியாயாதிபதிகளுக்கு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டதையும் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே பார்க்கிறோம். These 12 tribes has been given place in the new Canaan. For that Joshua and Caleb is doing that work, and it has been segregated and given to them in the new place called Canaan. That is being read till the Judges. இந்த இஸ்ரவேலருக்கு கானான் தேசத்தை தேவன் பிரித்து கொடுத்ததான பொழுது அந்த நாட்களிலே இந்த சாலம் என்ற கிராமம் இருந்திருக்கிறது. எபூசியர் என்ற இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள் அதிலே குடியிருந்திருக்கிறார்கள். When this Canaan was distributed into the 12 tribes, there this place called Salem was there. There this people, tribes of Jebusites were living there. இந்த எபூசியரை
இந்த நியாயாதிபதிகள் மேற்கொள்ள முயற்சி செய்த பொழுது கவனிக்க வேண்டிய குறிப்பு, அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. When these Israel people invaded into the place Canaan, the Jebusites who are there living in the place called Salem, the peoples of the 12 tribes as having judges. These people when go to this Jebusites, very easily they could not able to invade this place called Salem where these Jebusites were living. நான் 3 ரகசியங்களை இந்த இரண்டாவது சப்ஜெக்டிலே உங்களுக்கு போதிக்க வேண்டும். அதுல முதல் குறிப்பு, சாலேம் என்ற சின்ன ஊர், அங்கே இருந்த எபூசியர்கள். இப்போது ஆதியாகமத்திலிருந்து வரலாறுக்குள்ளாய் இவங்களை கொண்டு போய் இப்போது சாலேம் எபூசியருக்கு வந்து நான் அதை கொண்டிருக்கிறேன். In the Old Testament Jerusalem, we saw the place called Shalom, Salem, and the Salem where these Jebusites were living. And we also seen about how the people from Egypt has traveled into the place called Salem, where the Jebusites were living. இதை ஏன் நாம் அறிய வேண்டும்? Why we should know about this? எபூசியரை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நியாயாதிபதிகளால் மேற்கொள்ள முடியாத எபூசியரை சவுல் ராஜாவினாலே மேற்கொள்ள முடியாத எபூசியரை நல்ல கவனிக்கிறேன், தாவீது மேற்கொள்ளுகின்றான். See, there is a secret in this place called Salem. When these people came out of Egypt, when they go into the place of Canaan, they were not able to invade these people, Jebusites. Even in the period of Saul, also it is not possible. But it made possible by the king David. So இரண்டாவது ரகசியம் புரிந்து கொள்ள வேண்டும். Second secret is தாவீது அவனுடைய சேனை இந்த எபூசியரை மேற்கொண்டு சாலோம் நகரை கைப்பற்றி அதற்கு இரண்டாவது குறிப்பு, சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் நகரம் என்ற பெயரை அவன் வைக்கின்றான். David, during his reign, is going to capture this place Salem and defeating them, and he is giving a new name called City of David. தாவீது சண்டை போட்டதா இப்ப எதுக்கையா எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க புதிய சிறையில போய் வாசலுக்கு போனோம், நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய எபூசியர்கள் இருக்கிறார்கள். அந்த எபூசியரை நீங்க மேற்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் புதிய சிறையிலுக்கு போக முடியாது. How will be thinking why the wars in the Old Testament get ready? When we are not understanding the secret of the Jebusites, the Jebusites was defeated and the city of David was established. Same way, each and every individual to be reach the kingdom of heaven, we have some Jebusites in our life. So we should know who are the Jebusites for ourselves. That's why we are taking this secret here now. தாவீதுடைய சேனையோ எபூசியரை மேற்கொண்டு சாலோமை பிடித்து அதை தாவீதின் நகரமாக மாற்றின இரண்டாம் குறிப்பை பார்த்தோம். மூன்றாம் குறிப்பு, அதற்கு தாவீது தான் முதல் முறையாக சீயோன் என்ற பெயரை அணிந்திருக்கிறார். In the second point, we are seeing that David is going and invading these Jebusites and is making that city of David. In the third secret, David is giving a new name called Sion
for that place. ஒன்றாவது குறிப்பு எபூசியர் வாழ்ந்த சாலமேன் கிராமம். இரண்டாவது குறிப்பு தாவீது அதை பிடித்து தாவீதின் கோட்டையாக மாற்றினது. மூன்றாவது குறிப்பு அதற்கு சீயோன் என்று பெயரிட்டு சரித்திரத்திலேயே முதல் முறையாக அழைக்க தொடங்கினது. இதுதான் பின்னதாக பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர்களுக்கெல்லாம், பழைய ஏற்பாட்டு யூத ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கெல்லாம் தலைநகரமாக எருசலேமாக மாறினது. In the Old Testament we see this Salem, after taken over by these Jewish tribes, after that it was invaded by David and it was called City of David. Salem has become City of David. Then David is giving a new name called Zion. In later, this place was called Jerusalem, and it has become a very important and capital for all the Jews now. இந்த பழைய ஏற்பாட்டு எருசலேம் தாவீது அதை மையமாக வைத்து கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ராஜாவாக வாழ்ந்தான் என்பதை ராஜாக்கள் புத்தகத்திலும் நாலாகம புத்தகத்திலும் நிறைய இடங்களிலே வாசிக்கின்றோம். குறிப்பாக 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களிலே நான் சொன்ன விவரங்கள் அத்தனைக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. This Zion, now called Jerusalem, in this Jerusalem that David is ruling 40 years in that place. This references is given in the Kings book and the book of Chronicles, and in 2 Kings 5th chapter onwards it is written the ruling of the David from the place called Jerusalem as capital. ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் நான் 3 ரகசியங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். இப்போது 2வது சப்ஜெக்டிலே 3 குறிப்புகளை கொடுத்து விட்டேன். இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் இன்னும் சில விளக்கங்களை பழைய ஏற்பாடு எருசலேமை குறித்து படிக்க போகின்றோம். In the second subject, I have already given the 3 secrets about the old Jerusalem. We'll be within 5 or 10 minutes. We will be in depth going on another secrets about this. தாவீது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக அவருடைய மகன் சாலமோன் ராஜாவாக முடிசூட்ட போதோ இதே ஊரிலே, இதே இடத்திலே, இதே சியோன் மலையிலேதான் அவன் முடிசூடப்பட்டான். இதெல்லாம் தற்செயலாய் நடந்த காரியங்கள் அல்ல. இதெல்லாம் நம்முடைய தெய்வத்தினுடைய அனாதி ஆலோசனை, அனாதி திட்டம், அனாதி தீர்மானமாக இருந்திருக்கிறது. Not only David ruled in Jerusalem as capital for the 40 years. After David, his son Solomon was ruling in the place Jerusalem. So it has not happened like that. It is the plan of the eternal God. It is the will of the God. It is written that Jerusalem should be formed in the Old Testament in this earth. So there, David was ruling 40 years from there. Then Solomon also has ruled 40 years from there. ராஜாக்கள் புத்தகத்துக்கு அடுத்தபடியாக நாளாகம புத்தகங்கள். தொடர்ந்து நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசன புத்தகங்களை பார்க்கிறீர்கள் மல்கியா வரைக்கும். இந்த எருசலேமில் இருந்துதான் நல்ல ராஜாக்களும் எழும்பி இருந்திருக்கிறார்கள், கெட்ட ராஜாக்களும் எழும்பி இருக்கிறார்கள். இந்த எருசலேமில் இருந்துதான் நல்ல தீர்க்கதரிசிகளும் எழும்பி இருக்கிறார்கள், கெட்ட தீர்க்கதரிசிகளும் எழும்பி இருக்கிறார்கள். இந்த எருசலேமில் இருந்துதான் நல்ல வேதபாரர்களும் எழும்பி இருக்கிறார்கள், கெட்ட வேதபாரர்களும் எழும்பி இருக்கிறார்கள். So in the Jerusalem, when you see, there is a historical place in the Old Testament. From the book of Chronicles till the book of Malchiah, you can see all kingdom in the Jews, it has raised from Jerusalem.
The Jerusalem is an unique thing which we have seen. Good kings has come from there. Not only good kings, some bad kings also has came from Jerusalem. Not only kings, then also the scribes also from there. Good scribes and the bad scribes has formed from Jerusalem. எபூசியர்கள் வாழ்ந்த சாலேம் என்ற சின்ன கிராமமா இருந்தபோது உலகளவுல இந்த ஊர் அறியப்படவில்லை. என்றைக்கு எருசலேமாக மாற்றப்பட்டு இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தின் தலைநகராக உருவாக்கப்பட்ட பிறகு இந்த பட்டணத்தின் மேல் உலகத்தை சேர்ந்த மற்ற ஜாதி ஜனங்கள் எல்லாம் கண் வைக்க தொடங்கினார்கள். கண் வைக்க தொடங்கி குறிப்பாக சீரியர்களும் எகிப்தியர்களும் பாபிலோனியர்கள், இந்த மூன்று கூட்டம், சீரியர்கள், எகிப்தியர்கள், பாபிலோனியர்கள், இந்த மூன்று கூட்டமும் அடிக்கடியாக எருசலேமின் மேல் படையெடுத்து வந்து அதை பிடித்து சிறைப்பிடித்து இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினதை எல்லாம் நாம் சரித்திரத்திலும் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். When the place Salem was there, it was not known to anybody. But when the Salem was converted made into Jerusalem, when the rulers of Jews started ruling there, the Babylonians, Assyrians, everybody wanted to invade Jerusalem, win over Jerusalem. They were fighting against Jerusalem. Earlier when Salem was there, it was an unknown place. But when it was converted into Jerusalem, everybody's eyes were on Jerusalem to overtake it. பழைய ஏற்பாட்டு ஜெருசலேம் அன்றும் சரி, நேற்றும் சரி, இன்றும் சரி, புறஜாதியரால் மற்ற ஜாதி ஜனங்களால் பிடிக்கப்படுகிற சண்டை போடுகிற ஒரு நகரமாக மாறிவிட்டது. See, in the old times, present times, maybe in future time also, this place called Jerusalem is envied by everybody. Old times also, people were against Jerusalem. They Amen. want to try to kill the people or capture the place Jerusalem. Presently also, it is happening. You can switch on the TV and see the people are fighting for the place called Jerusalem. So that is the mighty power of that place. பல நூற்றாண்டுகளாக இயேசுவுக்கு முன்னதாக எருசலேமின் மேல் ஜனங்கள் படையெடுத்து வந்திருக்கிறார். அலங்கங்களை இடித்து தள்ளி இருக்கிறார். ஆலயத்தை தரமட்டமாக்கி இருக்கிறார்கள். வாசல்களை சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் திரும்ப 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 அவைகள் மறுபடியுமாக கட்டப்பட்டு வந்திருக்கின்றன. Before Jesus Christ, some 7 centuries before, the Jerusalem temple was destroyed. The walls were broken. All the gates were broken. It was made to fell down. But the Jerusalem church, the Jerusalem, that building was rebuilt and rebuilt again. உலகத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்களை குறித்து, ஊர்களை குறித்து, நாடுகளை குறித்து தேவனுக்கு திட்டங்கள் இருந்தாலும் எருசலேமை குறித்து விசேஷித்த திட்டத்தை தேவன் உடையவராக இருந்தபடியினாலே, பிசாசாகிய சத்துரு அது பிடிக்காதபடியினாலே, நேற்றும் இன்றும் நாளையும் எருசலேமை பிடிப்பதற்கு எப்போதும் எதிரிகள் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
ஆனால் நம்முடைய தெய்வம் சாதாரண தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் நித்திய ராஜாவா இருக்கிறபடியினாலே அவர் எருசலேமை விட்டுக் கொடுப்பதே இல்லை. Hallelujah. God is having a plan for every cities in this world. But God is having a special plan for this place called Jerusalem. In the old, in the present, in the future also, anybody wanted to attack Jerusalem, to destroy it, our eternal Father will never allow this, because God is having a eternal plan for this Jerusalem. புதிய ஏற்பாட்டிலே இயேசு வந்தபோது கூட அவர் யூதேயாவின் தலைநகரமாகிய எருசலேமிலே தான் அதிக ஊழியங்களை செய்திருக்கிறார். கலிலேயாவிலும் சமாரியாவிலும் ஊழியங்களை செய்திருந்தாலும் அவர் அதிகமாய் ஊழியம் செய்த இடம் எருசலேம் தான். When Jesus came to this world, during his ministry, he spent most of his time in the place called Jerusalem. Even though he had gone to Galilee and Samaria, but his main preaching and main time was spent only in the place called Jerusalem. எருசலேமை குறித்து அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே சொன்னார். Jesus has told many things regarding the place Jerusalem. கடைசியாக எருசலேமை குறித்து மத்தேயு 23வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே இதோ எருசலேம் பாலடிக்கப்படும், சத்துருக்களால் மேற்கொள்ளப்படும் என்றெல்லாம் அவர் மனம் கசந்து இயேசு பேசினார். During the period, he was talking about the end times. In Matthew chapter 23, the end verses says that Jerusalem will be destroyed by our enemies. He was weeping and telling, it will be done. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்னதாக, When Jesus died, அவர் பரலோகங்களுக்கு போன பின்னதாக, when he went to the heaven, கிபி 70வது ஆண்டிலே in 70th, எருசலேமுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தவர்கள் people came and invaded அதை Jerusalem. பிடித்து அதை தரமட்டமாக மாற்றினார்கள். யூதர்கள் தேவனுடைய திட்டத்தின்படி உலகமெங்கிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். The plan of the God has happened like that. In 70th AD, the invaders came and they destroyed the place Jerusalem. The people of Jerusalem spread all over the world. That is the plan of God. பல நூற்றாண்டுகளாக எருசலேமானது, இஸ்ரவேல் தேசமானது துருக்கியர்களின் ஆட்சிக்கு கீழாக இருந்தது. Many years it was under the Turkey people. 1947 In the year 1948, ஜெனரல் அல்லன்பி என்ற கேப்டன் என்ற தலைவனுடைய நேரத்திலே அவனாலே இந்த எருசலேம் மறுபடியுமாக பிடிக்கப்பட்டு, அப்போதுதான் இந்த ஜெனரல் அல்லன்பி மூலமாக இந்த எருசலேம், இந்த இஸ்ரேலானது ஒரு புதிய ராஜ்யமாக, புதிய நாடாக உலகத்திலே உருவெடுத்தது. after 1900 years, after the General Allabi, this Israel nation was again formed in 1948. இப்போது அது ஒரு ராஜ்யமாக, ஒரு தேசமாக, உலகத்திலே எல்லாராலும் கவர்ச்சிக்கப்படத்தக்க ஒரு பட்டணமாக அது இருந்து வருகிறது. Now when you say about the word Israel, all the nations are telling about what speciality is there in Israel. Like that, even America is behind Israel for many things. That famous Israel has become. இரண்டாவது சப்ஜெக்டை நான் முடிக்கின்றேன். We are going to close the second subject. சோ இவ்விதமாக சாலேம் என்ற ஊர் தாவீதின் கோட்டையாக மாற்றப்பட்டு, பின்னதாக சியோனாக மாற்றப்பட்டு, பின்னதாக உலகம் எங்கிலும் இருக்கிறதான மக்களுக்கு ஒரு தலைநகரமாக இஸ்ரவேல் மாற்றப்பட்டு, ஸ்தோத்திரம், இன்றைக்கும் இது இருந்து வருகிறது. இதே பட்டணத்தில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து பரலோகங்களுக்கு கடந்து சென்றார். அதே மூன்றாவது வருகையிலே
இதே பட்டணத்திலே இதே ஒலிவ மலையிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து இறங்க போகின்றார். In the second subject, we were discussing about the place called Salem. The Salem has got converted into city of David, then Jerusalem, then Sion. Now it is an apex now. The Jerusalem is looked by all over the world. The Israel people are looked over all over the nations. From this Jerusalem only, our Jesus Christ has gone up and he said, I will come back to the same Jerusalem again. நாம் ஜெபிப்போம். We'll pray. அன்புள்ள பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, சாலேம் என்ற ஒரு கிராமத்தை நீ சீயோனின் கோட்டையாக, தாவீதின் நகரமாக, எருசலேமாக மாற்றி அந்த சரித்திரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். எருசலேமுக்கு விரோதமாக உலகமெங்கிலும் ஜாதிகளும் ஜனங்களும் ஏற்படுத்தினதான பொழுது எருசலேமை எப்போதும் ஒரு ஜெயிக்கிற நகரமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஆவிக்குரிய எருசலேமாகிய நாங்களும் கூட உம்மால் அழைக்கப்பட்டு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு உமக்காக வாழ்கிறபடியினாலே நாங்கள் எப்போதும் ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் பெற்றவர்களாக, ஜெயம் கொண்டவர்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகனமையெல்லாம் உமக்கு. வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. ஆமென்.